அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் பேச்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு இங்கிலீஷ்ல ஒரு 5 மிக முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். அதாவது ஒரு வார்த்தையை நம்ம பேசும்போது நம்ம பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது வெடுக்குன்னு பேசாம நல்லா நிதானமா அமைதியா அவங்களுக்கு ஏத்துக்கிற மாதிரி பேசணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான விஷயத்த இங்கிலீஷ்ல ஈஸியா எப்படி பேசுறது, அதே மாதிரி நீங்க பேசுற விஷயத்த ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி, அதாவது இந்த வார்த்தையெல்லாம் கேட்டா இவங்க இங்கிலீஷ்ல ரொம்ப நாலேஜபிளா இருப்பாங்க, ரொம்ப இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்பணும் அப்படின்னா அதுக்கு எப்படி பேசுறதுன்றது தான் பார்க்க போறோம். மேலும் ஸ்போக்கன் இங்கிலீஷ், கிராமர் இல்ல இங்கிலீஷ் பேசிக்ஸை தமிழ்ல நீங்க கத்துக்கணும், ஈஸியா கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் எந்த இங்கிலீஷ் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உங்களுடைய நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதல் கேள்வி வாட், அதாவது என்ன. வாட்டுக்கு தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க? என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன, யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்க ஒரு வார்த்தை, உங்களுக்கு புரியல வாட் அப்படின்னு நீங்க கேட்பீங்க, என்ன அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அந்த மாதிரி கேட்காம நம்ம எப்படி கேட்கலாம்? சாரி. எப்படி கேட்கலாம்? சாரி. அதாவது இல்லைங்க எனக்கு புரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்களா? சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுக்கு சாரின்றது மன்னிப்பு மட்டும் இல்லை, பொறுத்து கொள்ளுங்கள். சாரின்றதை நம்ம என்ன நினைச்சிருப்போம்? மன்னிப்பு நினைப்போம். மன்னிப்புன்றது மட்டும் கிடையாது, பொறுத்து கொள்ளுதல். பொறுத்து கொள்ளுதலுக்கும் சாரின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால நீங்க ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஆனா உங்களுக்கு அந்த விஷயம் அந்த அளவுக்கு புரியல அப்படின்னா நீங்க வாட், என்ன அப்படின்னு கேட்காம பொறுத்து கொள்ளுங்க, எனக்கு புரியல, சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இதை இன்னொரு ஃபார்ம்லயும் சொல்லுவாங்க. இந்த சாரி அப்படின்றத பாடன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடன் 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 அப்படின்றது ஒரு அப்பீல் மாதிரி, அதாவது ஒரு வேண்டுகோள் மாதிரி. இதை ஜாஸ்தியா யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல, இந்த கோர்ட்ல இதெல்லாம் பாடன் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்னன்றதுக்கு பதிலாக பொறுத்து கொள்ளுங்க, எனக்கு புரியல, இல்ல சாரி எனக்கு புரியல, இல்ல பாடன் அப்படின்னு சொன்னா அது மரியாதையாகவும் பாலிஷ்டாகவும் இருக்கும், வெடுக்குன்னு இருக்காது. இரண்டாவது விஷயம் நோ. யாராவது உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கறாங்க அப்படின்னா நீங்க இல்ல முடியாது நோ அப்படின்னு சொன்னா உங்களுக்கே ஒருத்தவங்க சொன்னா எப்படி இருக்கும்? அப்போ அந்த நோக்கு பதிலா என்ன சொன்னா இங்கிலீஷ்ல கரெக்டா அவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் சோ. ஐ டோன்ட் திங்க் சோ. இப்போ நீங்க ஒரு விஷயத்த ஒருத்தவங்க கிட்ட சொல்றீங்க, இல்லப்பா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கன்னா ஆப்போசிட் பர்சன் உங்களை பார்த்து நோ இல்ல இருக்காது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சரிப்பட்டு வராது. அதே மாதிரிதான் அந்த வார்த்தையை நீங்க எப்படி சொன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கும்னா ஐ டோன்ட் திங்க் சோ, நான் அப்படி நினைக்கல அப்படின்றத நீங்க சொன்னீங்க அப்படின்னா வெடுக்குன்னு நோ அப்படின்னு சொல்லாம ஐ டோன்ட் திங்க் சோ, நான் அப்படி நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பாலிஷ்டா சொன்ன மாதிரி. அடுத்த வாட்டி நீங்க நோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்கன்னா அதுக்கு பதிலாக ஐ டோன்ட் திங்க் சோ அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கிலீஷ் பேசுறவங்களுக்கு இன்னும் இங்கிலீஷ் பாலிஷ்டா இருக்கிற மாதிரி ஆயிடும். மூன்றாவது விஷயம் வெயிட். வெயிட், இரு, பொறு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? வெயிட் அப்படின்றது இரு, பொறு, பொறுமை அப்படின்னு சொல்றாங்களா? வெயிட், பொறுமை, வெயிட் பண்ணு. அந்த வெயிட்டுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் மொமெண்ட் ப்ளீஸ். வெயிட் அப்படின்றது என்ன ஆயிரும்னா பொறு. பொறு அப்படின்றது வெயிட், அதாவது கட்டளை மாதிரி ஆயிடும். இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம கட்டளை இடுற மாதிரி சொன்னா அவங்களுக்கு அது பிடிக்குமா? மேக்சிமம் யாருக்கும் கட்டளை பிடிக்காது. அப்ப அவங்களுக்கு எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறு, வெயிட் அப்படின்றதுக்கு ஒன் மொமெண்ட் ப்ளீஸ். ஒன் மொமெண்ட் ப்ளீஸ். செத்த நாரி இரு அப்படின்றாங்க இல்லையா தமிழ்ல? சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்ச நேரங்க, கொஞ்ச நேரம், அவ்வளவுதான், கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்றது. அதுதான் ஒன் மொமெண்ட் ப்ளீஸ். கொஞ்ச நேரம் இருங்க, கொஞ்ச நேரம் பொறுங்க, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் பொறுங்க அப்படின்னு சொன்னா எதிர்பார்த்திக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்குமா? பரவாயில்லப்பா மரியாதையா ட்ரீட் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு என்ன சொல்லணும்? ஒன் மொமெண்ட் ப்ளீஸ். எப்படி சொல்லணும்? ஒன் மொமெண்ட் ப்ளீஸ். கொஞ்ச நேரம் இருங்க, ஒன் மொமெண்ட் ப்ளீஸ். ஒன் மொமெண்ட் ப்ளீஸ். அடுத்து சே அகைன். அதாவது நீங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க, அவங்களுக்கு அது புரியல அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்களா பார்த்து, இல்ல திருப்பி சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. சே அகைன், மறுபடியும் சொல்லு அப்படின்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சொன்னா கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அந்த அளவுக்கு சரியா இருக்காது. அப்ப அந்த சே அகைன், மறுபடியும் சொல்லுக்கு பதிலா எப்படி பாலிஷ்டா இங்கிலீஷ்ல சொல்லலாம்னா குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தட். குட் யூ ரிப்பீட் தட்னு சொல்லலாம், இல்ல குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தட் சொல்லலாம். நீங்க ரொம்ப மரியாதையா கொடுக்கணும்னா குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தட்னு சொல்லலாம். இல்ல நீங்க நார்மலா உங்களுடைய வயசு இல்ல உங்களுடைய கம்மி வயசு இல்ல சமமான ஆளுகிட்ட பேசினா குட் யூ ரிப்பீட் தட், நீ திருப்பி சொல்லலாமா? இப்ப சொல்ற விஷயத்த கொஞ்சம் திருப்பி சொல்லலாமா, திருப்பி சொல்லலாங்களா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும்? இல்ல திருப்பி சொல்லு அப்படின்னா எப்படி இருக்கும்? திருப்பி சொல்லு அப்படின்னா என்ன சொல்லணும்? சே அகைன், அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலாக எப்படி சொல்லலாம்? குட் யூ ரிப்பீட் தட். அதாவது உங்களால திருப்பி அதை சொல்ல முடியுமா? குட் யூ அப்படின்னா உங்களால சொல்ல முடியுமா? குட் யூனா அவங்க கிட்ட கேட்கறது, உங்களால திருப்பி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு.
அடுத்து பிஸி. பிஸி அப்படின்றதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் டைட் அட் தி மூமெண்ட். நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் பிஸிப்பா, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் டைட் அட் தி மூமெண்ட். அதாவது இப்போ வந்து என்னால் வந்து எதுவும் பண்ண முடியாது, என் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஐ எம் டைட் அட் தி மூமெண்ட். ஐ எம் டைட் அட் தி மூமெண்ட் தான் பிஸி அப்படின்றது. அதாவது என்னால் இப்போ எங்கேயும் நவுற முடியாது. இப்போ பிஸினா முடிஞ்சு போச்சு, நான் பிஸியாக இருக்கேன் அவ்வளோதான், நான் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கேன். அதுக்கு பதிலாக என்ன சொல்லலாம், ஐ எம் டைட் அட் தி மூமெண்ட். எப்படி சொல்லலாம், ஐ எம் டைட் அட் தி மூமெண்ட். இப்போ உங்கள் கையை வந்து போட்டு கட்டிட்டா எப்படி இருக்கும், உங்களால் வெளியே போக முடியுமா? அதே மாதிரி தான் ஐ எம் டைட் அட் தி மூமெண்ட் அப்படின்னும் போது உங்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அதாவது உங்களால் இப்போ வந்து கைகளோ கால்களோ நீ வந்து கட்டி போட்ட மாதிரி இருக்கம்பா அப்படின்னு சொல்லுவீங்களா இங்கிலீஷில், அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஐ எம் டைட் அட் தி மூமெண்ட்னு சொல்லுவாங்க. இப்படி தான் வந்து பாலிஷ்டாக பேசும். இன்னைக்கு 5 முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்தோம். அதாவது இங்கிலீஷ் நீங்கள் பேசும்போது ஒருத்தவங்க கிட்ட கைண்டாக பேசுறதுக்கும் அதே விஷயத்த அப்படியே வந்து கட் அண்ட் ரைட்டாக பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரி பாலிஷ்டாக நீங்கள் இங்கிலீஷ் பேசும்போது, இங்கிலீஷ் வார்த்தைகளை பேசும்போது உங்களுக்கும் இங்கிலீஷ் நாலேஜ் வந்து கொஞ்சம் டெவலப் ஆன மாதிரி இருக்கும். ஆப்போசிட்டில் கேட்குறவங்களுக்கும் நீங்கள் அவங்களுக்கு மரியாதை, அதாவது டிக்னிட்டியோடு அவங்க கிட்ட வந்து நடந்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ஸ்போக்கன் இங்கிலீஷ், கிராமர் இல்லை இங்கிலீஷ் வீடியோஸ் மற்றும் இங்கிலீஷ் ஷார்ட்ஸ் இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. மேலும் அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.